ஈஸியாக டேஸ்டியாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக காலிஃப்ளவர் சாதம் செஞ்சிருமா. ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடேறவும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இதில் கருவேப்பிலை, வரமிளகா, பூண்டு பற்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக வெங்காயமும் வெங்காய வதங்கிறதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. இப்போ தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் சேர்க்கிறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா சாஃப்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நான் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டு அந்த கடாயிலே ஒரு ஓரத்தில் முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் மிளகுத்தூளும் சேர்த்து அதை நல்லா சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. அது சாஃப்டாக வதக்கினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்று போல மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வடிச்சு வச்சிருக்க சாதத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் எல்லாருக்குமே ஹெல்த்தியானதாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.